ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். வணக்கம் இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கத்திற்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் 19ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கத்துக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன ரீகேப்போடு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மீண்டுமாக மீளாய்வு செய்து பின்புமாக நிகழ்ச்சிகள் செல்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சுவாமி, சின்னதாக ஒரு ரீகேப் கொடுத்து எனக்கு மீண்டும், ஏன்னா நாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், 22 20 வந்திருக்கிறோம். மீண்டுமாக ஒரு ரீகேப் கொடுத்தீங்கன்னா பழையதுலேருந்து ஒரு தொடர்ச்சி, அடுத்ததுக்கும் ஒரு லிங்க்ங்கிற மாதிரி தேவைப்படுதுங்க சாமி. நன்றி. இந்த 19ஆம் அதிகாரம் 22 26 வரை உள்ள பகுதிகள் முதற் பகுதியாகவும் 27 28 ஆகிய பகுதிகள் இரண்டாவது பகுதியாகவும் வருகிறது. இதில் 2 உள்கருத்துக்களை ஆசிரியர் வழங்குகிறார். ஒன்று, அந்த கிபேயா நகரத்தினுடைய கொடும் செயலை, வன்கொடுமையை முதல் பகுதியிலும், இரண்டாவது லேவியருடைய நிலைப்பாட்டையும் இரு பகுதிகளாக பிரித்து பேசுகிறோம். அதைத் தொடர்ந்து ஒரு சமூகம் எப்படி கொந்தளித்து நிற்கிறது என்கின்ற கதை பின்வரும் அதிகாரங்கள் பார்க்கிறோம். இது மேலோட்டமான அவுட்டர் ஸ்ட்ரக்சர். இதில் 3 காரியங்கள் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீதி தலைவர்கள் 19ஆம் அதிகாரம் மிக வலிமையான ஒரு அதிகாரம். நான் கடந்த அமர்வில் சொன்னேன், இந்த அதிகாரத்தில் காண்கிற வன்முறை, வக்கிரம், மனித உரிமை மீறல் மற்றும் பெண்ணியத்திற்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி விவிலியத்தின் எந்த பக்கத்திலும் காண முடியாத ஒரு கொடுமையான ஒரு பகுதி என்று விவிலிய பண்டர்கள் சொல்கிறாங்க. அவ்வளவு வன்முறை, அவ்வளவு வன் செயல், அவ்வளவு பாலின அநீதி என்று இந்த பகுதி சொல்லப்படுகிறது. ஆனாலும் அதில் இடையோடு இருக்கிற மனுக்குலத்திற்கான பாடங்கள், ஒழுக்கவியல் பாடங்கள், சமூகவியல் பாடங்களும் இந்த பகுதி தாங்கி வருகிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது. மிக முக்கியமான பகுதி. என்னுடைய மனசுக்குள்ளே இந்த பகுதியை 19ஆம் அதிகாரத்தை நம்ம விவரித்து சொல்லும்போதே கத்தி மேலே நடக்கிற மாதிரி, அது ரொம்ப பாதுகாப்பாக நடக்கணும். ஒரு இம்மி பசங்கனாலும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு நம்ம எந்த அநீதியும் செஞ்சிடக்கூடாது. அது ஒரு கருத்து. அதை இந்த நவீன உலகத்திற்குள்ளாக ஒப்பிடும்போது எந்தவித காம்ப்ரமைஸும் செஞ்சக்கூடாது என்கின்ற 2 இடைப்பட்ட நிலையில் நம்ம நடந்து போக வேண்டிய இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியை கேட்கிறவர்களும் சரி, வாசிக்கிறவர்களும் சரி, கூர்ந்து கவித்து உண்மையான நிலையை தேர்ந்து தெளிய அழைக்கிறேன். அதுதான் இப்போ ஒரு ரீகேப். நீங்கள் சொன்னீங்க, கடந்தது என்ன பார்த்தோன்றதை ஒரு நினைவுபடுத்திக்கலாம். இந்த கிறிஸ்மஸு, கேக்கு, கேரல்ஸு, க்ரீட்டிங்ஸு அப்படிலாம் நிறைய மறந்து போயிருக்கோம். அப்படி கொஞ்சம் கொண்டு வருவோம். அதாவது 19ஆம் அதிகாரம் நீதித்தலைவர்கள் புத்தகம் தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தை ஒத்திருக்கிற ஒரே அழகான பகுதி, மிக கொடுமையான, மனதை பாதிக்கிற ஒரு பகுதி என்று சொன்னால் மிகை கிடையாது. தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தில் லோத்துவின் குடும்பத்தாரை அந்த நகரத்தார் தட்டி எழுப்பி, உன் வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிற விருந்தினர்களை எங்களுக்கு கொடு, அவர்களோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற, வற்புறுத்துகிற ஒரு கொடுஞ்செயலை பார்க்கிறார்கள். அங்கே விருந்தாளிகளாக வந்திருக்கிறவர்கள் இறைவர்கள், இறை அடியார்கள், இறை தூதர்கள். அவர்கள் மீது கை வைக்க போகும்போது அவருடைய கண்கள் குருடாக போக வந்த கொடியவர்கள் திகைத்து போய் தள்ளாடி தடுமாறி திக்கி திணறி ஓடி ஒடுகிறார்கள். அது ஒரு இறை செயலாக அங்கே காட்டப்படுகிறது. இந்த நீதித்துறை 19ஆம் அதிகாரத்தில் முழுக்க மனித செயலாக காட்டப்படுகிறது. இறை கரமோ அல்லது இறை உதவியோ அங்கே நாடப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை என்பதுதான் செய்தி. இங்கே இறையியலை தாண்டி சமூகவியலும், ஃபிலசாபிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்பார்கள், மானுடவியலும் விஞ்சி நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதில் 19ஆம் அதிகாரம் தொடக்க நூலும் நீதியில் 19ஆம் அதிகாரம் இந்த இரு பகுதிகளிலும் பள்ளியிடப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 16 வார்த்தைகள் ஒரே வார்த்தைகளாக இருக்கிறது.
தொடக்க நூல் 19 அதே 16 வார்த்தைகள், அதே 16 வார்த்தைகள் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதை போலவே தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்திலும் நீதிநூல் 19ஆம் அதிகாரத்திலும் இருக்கிற சொல்லாடல்கள், வார்த்தைகள் தவிர அந்த வார்த்தை சொல்லும் விதம், வாக்கிய அமைப்பு, அந்த நயம் 24 வகைகளில் ஒன்றி போகிறது என்று சொல்வார்கள். அதை போலவே 19ஆம் அதிகாரம் தொடக்க நூலிலும் நீதிநூல் 19ஆம் அதிகாரத்திலும் டோட்டலாக இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிற வார்த்தைகள் 69. இங்கேயும் 69 வார்த்தை, இங்கேயும் 69 எக்ஸாக்டாக. அதில் 16 வார்த்தைங்க ஈக்குவல் வார்த்தைங்க, 24 சொல்லாடல்கள் ஒத்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சிபூர்வமான கேள்வினா எது ஒரிஜினல் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா எது ஒரிஜினல், எது அது ஒரிஜினலாக்க டூப்ளிகேட்னு இல்லை, எது ஒரிஜினல், எது முந்தையது, எது பிந்தியது அப்படின்னு ஒரு சில விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஹுட்சன் அப்படின்ற வரலாற்று வல்லுநர், விவிலிய பேராசிரியர் சொல்வார், நீதித்துறைகள் 19ஆம் அதிகாரத்தை ஆசிரியர் எழுதும்போது அவருடைய மனக்குன்பாக ஓடிக்கொண்டது இதில் தோராவில் வருகிற தொடக்க 19 அதிகாரம் அதை அப்படியே டிட்டோவாக வச்சு அங்கே அதனுடைய அதிர்ச்சியும் அதனுடைய அதிர்வையும் வாசிக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இது எழுதுகிறார் என்று சொல்லுறாங்க. முதலாவது. இரண்டாவது, இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பெண்ணின் எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த நீதித்துறை 19ஆம் அதிகாரம் தான் ஒரிஜினல், இதை தழுவி எழுதப்பட்டது தான் பின்னால் எழுதப்பட்ட தொடக்க நூல் 19 அதிகாரம் என்று விவாதம் வைக்கிறார்கள். அந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி இல்லை. வாதத்துக்கு மருந்துண்டு, விவாதத்துக்கு மருந்து இல்லை. அப்போ அப்படி போயிட்டு கொண்டிருக்கு. அது ஒரு செய்தியை உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். அதை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் மனம் மகிழ்ந்திருந்த போது குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, பரிமாறுறாங்க, பாசமாக பேசிக்கிறாங்க, ஒருத்தர் தட்டி கொடுக்குறாங்க, அந்த விருந்தோம்பலின் கதகதப்பில் அமர்ந்திருக்கிறாங்க, மனம் மகிழ்ந்திருந்த பொழுது என்றது. அப்போ என்ன ஒரு வார்த்தை வருது பாருங்க, அது என்ன வார்த்தை? இதோ அந்த ஈப்ரு மொழியில், இப்ராஹிம் மொழியில் ஹின்னே அப்படின்னு இந்த ஹின்னேன்னு வந்துச்சுனாவே ஏதோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. அது ஒரு அந்த சில சமயத்தில் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அழகாக ஸ்கோரிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு சின்ன மாறுதல் வரும். அப்போ நம்ம பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஏதோ சீக்வன்ஸ் மாறப்போகுது, ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஹின்னேன்னாக்க சாமியல் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவனுடைய விளக்கின் பேழையின் விளக்கு அணைக்கப்படவில்லை, ஏழி தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹின்னே, பிஹோல்ட் the Lord came and stood beside. ஆண்டவர் நின்று சாமுவேல் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்குது. பிஹோல்ட். அதே மாதிரி ஏசியா பல இடங்களில் இதோ நான் புதியவனாக போகிறேன், இதோ புதிய படைப்பு, அது அப்படியே அந்த இதோ அந்த ஹின்னேன்னு வந்துச்சுனாவே சம்திங் கோயிங் டு ஹேப்பன், சம்திங் நியூ ஹஸ் டு கம், சம்திங் கோயிங் டு மேக் எ டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு இதை அந்த வார்த்தை சுட்டி காட்டும். அது அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் அப்படி மனம் மகிழ்ந்து அவங்களோட நம்மளும் மனம் மகிழ்ந்துட்டு இருப்போம். இதோ அவங்களோட நம்ம 3 சீட்டுக்கு வந்துடணும். இது சம்திங் கோயிங் டு ஹேப்பன், யூ ஷுட் பி அலர்ட், கரெக்டாக பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு சொல்லுது அந்த பகுதி. திறந்து வாசிப்போமே. அந்நகரின் இழிமனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். இங்கே 2 வகையான மனிதர்களை பார்க்குறோம். 2 வகையான மனிதர்கள், அது பிற்பாடு நான் சொல்கிறேன், தொகுத்து சொல்லும்போது சொல்கிறேன். 2 வித மனிதர்கள் நடு சதுக்கத்தில் உட்காந்து விடிய காத்திருக்கிறாங்க. மாலை நேர குளிரிலையும் பொழுது பாய்ந்த தனிமையிலும் தவிச்சு போயிருக்கிறாங்க. வேற்றூரை சார்ந்தவர்கள், லேவியின் குடும்பத்தார். அவங்கள வான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. ஆனால் இந்த முதியவர், அவரும் வேற்று ஊரை சார்ந்தவர், எஃப்ராயிம் மலைப்பகுதியை சார்ந்தவர், வீட்டில் கூப்பிட்றார். அவர் நல்லது செய்கிறார். இந்த ஊர்க்காரங்க நல்லது செய்யலனாலும் பரவாயில்லாம், கெட்டது செய்யாமல் இருக்கணும் இல்லை. அதான் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு. ஒரு பக்கம் விருந்தோம்புகிற ஒரு மனிதன், விருந்தோம்பலை பற்றி முற்றிலும் அறியாத ஒரு மூர்க்க கூட்டம் காத்திருக்கிறது. 1:many என்கின்ற ஒரு நிலை முன்னாடி வைக்கிறார். உள்ள மனமகிழ்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, விருந்தோம்பல் போயிட்டு இருக்குது. விருந்தோம்பல் பற்றி அறவே எண்ணம் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்வும் ஒரு வக்கிர புத்தியும் கூட ஒரு கூட்டம் வெளியே நின்று கதவை தட்டுகிறது. அதில் தட்டுகிறதுன்னு சொல்லுவாங்க, அது வார்த்தை சொல்லுவாங்க, தட்டினர். இங்கிலீஷில் பவுண்ட் அப்படிம்பாங்க. தட்டினாங்கனாக்க சும்மா அதிர்வுல அந்த மாதிரி தடதடன்னு தட்டுறது, உள்ள ரொம்ப பயந்து நடுங்கி தகச்சு என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி படப்படவுடன் தட்டி ஒரு அதிர்வு உருவாக்குறது, ஒரு அதிர்ச்சி உருவாக்குறது, ஒரு எதிர்பாராத ஒரு திகைப்பை உருவாக்குறது. அதான் பவுண்டிங் ஆன் த டோர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து வாசிப்போமே. வீட்டின் உரிமையாளர் வெளியே அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம், இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள்
ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். இந்த வீட்டினுடைய பெரியவர் வெளியே இவ்வளோ சொல்கிறார், உரிமையாளர் அப்படின்னு வெளியே சொல்கிறார் இல்லைங்களா. அவர் முதியவர்னு சொல்லிட்டு முன்பகுதியில் நம்ம பார்த்தோம். முதியவர், வீட்டின் உரிமையாளர், ஒரு வீட்டுக்கு தலைவர். அவர் அதனுடைய கேட்டகரி ஒன்று அழகாக கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை வாசித்தோம். ஆனால் அந்த ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்ல வாசிக்கலையே. உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். இதை முன்பகுதியில் நம்ம பார்த்தோம். அந்த ஒரு தொகுப்புக்கும் ஒரு தொடர்ச்சிக்கும் அதனுடைய அதிர்ச்சியும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் ஒரு முறை போகிறோம். அதான் எங்கள் ஊரில் நெல் இருப்பாங்க. நெல் அறுத்து முன்னாடி போன பின்னாடி ஒரு கூட்டம் விட்டு போனதை தொட்டு போனதெல்லாம் அறுத்துக்கிட்டே வருவாங்க. எதுவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம முதல் பகுதி பார்த்துட்டோம். அப்படி மறுபடியும் பின்னாடி ஒரு ஏதாவது விட்டு போயிருந்தோம்னாக்க எது நேர்ந்து நிரவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2ஆம் பகுதி. அதில் 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று, உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும். இதில் 3 காரியங்கள். ஒன்று, வந்திருக்கிற விருந்தாளி. யார் வீட்டுக்கும் விருந்தாளியாக வரல, கடைசியில் நீ அவரை விருந்தாளியாக கூப்பிட்டுருக்கிற, விருந்தாளி. அந்த விருந்தாளியை வெளியே கொண்டு வா. முதல் விருந்தோம்பலுக்கு எதிரான ஒரு வன் செயல் முதலாவது. 2வது, அந்த மனிதனை வெளியே கொண்டு வா. அந்த மனிதனை இவங்களுக்கு அது லேவியரா இல்லையான்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த மனிதனை வெளியே கொண்டு வா. 2வது அவர் இவர் என்ன சொல்கிறார், இந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, சகோதரர்களே இதெல்லாம் செய்யாதீங்கன்றார். சகோதரர்களேங்கிறார். வேற்று ஊரை சார்ந்த அந்த ஊரில் குடியிருக்கிற அந்த மனிதர், அந்த கொடும் செயல் புரிகிறவர்களை என் சகோதரன் சொல்லக்கூடிய பரந்த மனப்பான்மையும் நல்ல மனசும் விருந்தோம்பலி உயர்ந்து நிற்கிற ஒரு தனித்தன்மை இருக்கிற அவர்கிட்ட இவங்க அந்த மனிதர் பரதம் இஸ் 3rd person masculine singular இல்லைங்களா. அதான் அவங்களுடைய பொருள். அந்த மனிதனை வெளியே கொண்டு வா. 2வது, இதுக்கு 3வது ரொம்ப கீழ்த்தரமான ஒன்று, அவனோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப எபிரேய மொழியில் எடா என்ற வார்த்தையை சொல்லி நம்ம கடந்த மாதிரி விளக்கம் சொன்னோம். உறவு கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனிதர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க. 2 வகையில் இந்த மனிதர்களை பற்றி விவிலியம் விவரித்து சொல்லுகிறது. ஆன்சே பெனே பெலியால் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்சேனா மென் ஆஃப் பெனே பெலியால்னா சன்ஸ் ஆஃப் பெலியால்னு. பெலியால் என்கிறது ஒரு பாகால் தெய்வத்தினுடைய அல்லது எலி மனிதர்களுடைய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். பெலினாக்க ஒர்த்லெஸ்ஸு, நத்திங்கு, யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த முறையில் மொழிபெயர்ப்போம். அந்த இதில் சொல்லக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, இந்த கொடிய மனிதர்கள் நாங்கள் அவரோட உறவு கொள்ள வேண்டும். எபிரேய மொழியில் எடா என்கின்ற வார்த்தை டு நோ என்கிற அந்த வினைச்சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய 3 தன்மைகளை பழைய இதில் சொன்னோம். இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி இப்படி அவங்க சொன்னதுனால நான் சொன்ன 3 காரியங்கள். ஒன்று, விருந்தோம்பலுக்கு எதிரான பாவங்கள். 2வது, தனி மனிதனுக்கான உரிமை மீறல். 3வது, ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு நிலைப்பாடு இல்லைங்களா. இந்த 3ஐயும் அவங்க செய்கிறாங்க. அதுதான் அதில் விவிலிய வல்லுநர் சொல்லும்போது இன்னும் அழகாக அறுதிட்டு சொல்லுவாங்க. ஒன்று, அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில், மத்திய தரைக்கடல் நாடுகளில் விருந்தோம்பல் உயிரினும் மேலாக கருதப்படுகிறது. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறது போலவே விருந்தோம்பல் என்பது அவ்வளோ மேலுது. நம்மளுக்கு இல்லைன்னா கூட வந்தவங்களை நல்லா உபசரிக்கணும். அப்போதான் அதுதான் அந்த மரபு சார்ந்த ஒரு பழக்கம் ரொம்ப மிக தொன்மையானது, மிக முக்கியமானது. அந்த விருந்தோம்பல் என்பது விசுவாசத்தின் ஊடே வருகிறது. அதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சாமி எல்லா இடத்துலையும் விருந்து வச்சுக்கிட்டே போனார். கடைசி விருந்து வச்சுட்டு அப்புறம் மோட்சம் போயிட்டார். இன்றைக்கும் விருந்து வச்சு தான் சாமி நினைவு கூறுறோம். யூக்கரிஸ்தியா என்றால் நன்றியோடு கூடிய விருந்தாடல். அதான் நம்ம சொல்கிறோம் யூக்கரிஸ்ட்னு சொல்கிறது. அந்த விருந்தோம்பல் என்பது விசுவாசத்தின் வித்தாகவும் கலாச்சாரத்தினுடைய முத்தாகவும் அங்கே இருக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது விருந்தோம்பலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை. 2வது, மன வாழ்வுக்கு புறம்பே அவர்கள் உறவு கொள்கிறார்கள் இல்லைங்களா. மனவாழ்வுக்கு எதிரே பரவாயில்ல. மனவாழ்வு அவர்கள் இனி இருவரல்ல ஓருடல் என்று சாமி சொல்கிறார் இல்லைங்களா. கணவன் தன் மனைவியை தாய் தந்தரை விட்டு மனைவியோடு கூடியிருக்கட்டும் விவிலியம் சொல்லுது. அப்போ கணவன் மனைவியாக வாழ்வது என்பது இயற்கை நீதி. இயற்கை நீதிக்கு எதிராக மனவாழ்வுக்கு புறம்பே உறவுகளில் ஒரு துடிக்கிற ஒரு கொடிய கூட்டம் பெலியாலின் கூட்டம் என்று அந்த விவிலியம் வர்ணிக்கிறது. 3வது, ஆண் என்ற உறவு கூட்டம், உறவு நிலை. அது எந்த வகையிலும் விவிலியம் அதை ஏற்றுக்கொள்ளவோ அப்ரூவல் செய்யவோ இயலாத ஒரு நிலையை சுட்டி காட்டுகிறது. அதுதான் இந்த 3 நிலைகளில் நம்ம பார்க்கலாம். அந்த பெரியவர் சொல்கிற இது ரொம்ப அழகானது. மை பிரதர்ஸ், என் சகோதரர்களே அப்படிம்பார். ரொம்ப அழகாக சொல்வார். என் சகோதரர்களே கூட இல்லை, என் சகோதரர்களே, மை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்வார். என் வீட்டிற்கு வந்திருக்கும் இந்த மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். 2 தடவை சொல்கிறாரு. ஒன்று, தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இந்த கொடிய செயலை,
தீங்குன்றது ரா என்கிற எபிரேய சொல். தீங்கு என்பது கொடிய செயல் வந்து நெபலா என்கின்ற வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை. அந்த வார்த்தையின் விளக்கத்தை நான் சொல்கிறேன். கொடிய செயலை இது செய்யாதீங்க. அந்த 23 வசனத்தை மட்டும் அழகாக மறுபடியும் இதில் பார்ப்போம். ரொம்ப பொலைட்டாக சொல்கிறார். வெளியே வந்து என் சகோதரர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. ரொம்ப பொலைட். அவங்களுடைய ஆக்ரோஷம், அவங்களுடைய குதர்க்கமான எண்ணம், அவருடைய தீமை செய்யும் மனது, வழியை விரும்பி ஒழுக்கத்துக்கு மாறாக நடக்க தவிக்க துடிக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இவர் எவ்வளோ பொலைட்டாக பேசுகிறார். நிதானம் தவறாமல் அப்படியே வார்த்தையை அளந்து பேசி, என் சகோதரர்களே இந்த தீமை செய்யாதீங்கப்பா, அறிவுரையும் அறவரையும் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு கதாபாத்திரம் இந்த பேருடைய கதாபாத்திரம். பின்னால் அந்த கதாபாத்திரத்தை சிதிலமடைகிற வார்த்தைகள் வருகிறது. ஆனால் ரொம்ப அழகான கதாபாத்திரம். இந்த குடியில் செய்யாதீங்க, அது தீங்கு செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது, அதுவும் முதலாவது. இரண்டாவது, இது கொடிய செயல். நீங்கள் செய்கிற உறவு கொள்ள வேண்டும் நினைக்கிறது கொடிய செயல்னு அந்த பிராக்கெட்டில் போட்டு சொல்கிறார். அழகாக சொல்கிறார், கொடிய செயல்னு சொல்கிறார். அது மேலே வந்து இந்த முதியவர் மத்திய தரைக்கடல் நாடுகளுடைய விருந்தோம்பலின் பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணும்னு, வீட்டுக்கு வந்தவங்களை பாதுகாக்கிறதுடைய கடமை, அவங்களுக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் தருவது என் கடமை, அவர்களை ஆற்றுப்படுத்துவது என் கடமை, அவர்களுக்கு விருந்து படைப்பது என் கடமை, அவங்கள பத்திரமா அனுப்பி வைக்கிற வரைக்கும் என் பொறுப்பு இருக்குதுன்றதை உணர்ந்து வெளியே நின்று பேசுகிறார். வெளியே பேசுகிறார். அதான் முதல் இதாவது. அதே மாதிரி அவர் வந்து கடிந்து கொள்கிறார் கூட சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாங்க கொடிய செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைகளில் வந்து சில கோபமும் இருக்குது, ஒரு வேகமும் இருக்குது. ஆனால் நிதானம் தவறாமல் பேசுகிறேன். கூட்டத்துக்கு முன்னாடி எதுவும் மாப் மென்டாலிட்டி முன்னாடி நம்ம எதுவும் பேச முடியாது. அப்போ வந்து இந்த கொடிய செயல்ன்ற வார்த்தை நெபலான்னு சொல்லி பார்த்தோம். நெபலா, NEBALAH, நெபலான்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் நிறைய மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. நான் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன். வந்து ஃபூலிஷ்னஸ், சென்ஸ்லெஸ்னஸ், அப்படி ஷேம்லெஸ்னஸ் என்றெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. அது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு எண்ணமே கிடையாது. மூடத்தனம், மடத்தனம், உணர்வின் மிகுதியினால் வெறித்தனமாக செயல்படுகிற ஒரு கூட்டத்தினுடைய கொடிய செயல் என்று அந்த வார்த்தையை வரைக்கிறார். இந்த வார்த்தை எதை குறித்து காட்டுது? அந்த ஆண் என்கின்ற உறவு நிலையும் பெண் என்ற உறவுகளையும் சுட்டி காட்டுதை நான் உணர்றேன். கடவுள் வந்து தன்னுடைய திருவுளத்தை திட்டமும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஆண் உறவு நிலையோ பெண் உறவு நிலையோ வந்து எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இந்த இடத்துல இந்த பகுதியில் 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறுதியாக சொல்லப்படுகிறது. விவிலியத்தின் நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல இன்னொரு சின்ன செய்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன். நெபலா என்கின்ற வார்த்தை மிக கடுமையான வார்த்தை. இந்த வார்த்தை அந்த பாலியலின் புனிதத்தை சீர்குலைக்கிற ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது, பாலியலின் ஒழுக்க கோட்பாடுகள் ஒவ்வொன்றையும் சிதைத்து இருக்கிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. முதலாவது. இரண்டாவது பார்க்கும்போது பெர்வர்டட், சீர்குலைந்த ஓரின சேர்க்கை இது சுட்டி காட்டுகிறது. அந்த வார்த்தை கொடிய செயல் என்று வர்ணிக்கப்படுவது எதை? அந்த ஓரின சேர்க்கையை அது சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த வார்த்தை, இந்த கொடிய செயல் ஏன் கொடிய செயலாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அது அன்றைய நாளின் விருந்தோம்பலுடைய எல்லா தார்மீக பண்பாட்டு கலாச்சார நலன்களையும் சீர்குலைக்கிற செயலாக அமைவது என்பதனால் இது நெபலா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஆசிரியர் இந்த இடத்துல கொடிய செயலை செய்யாதீர்கள் என்று இரு நெகட்டிவ், தீங்கு செய்யாதீங்க, கொடிய செயலை செய்ய, டபுள் நெகட்டிவ். ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவ் வந்தாவே வந்து பெரிய வந்து கடவுளுடைய இம்பரேட்டிவ், கடவுளுடைய கட்டளை வாக்கியம். அதில் வந்து 2 கட்டளை வாக்கியம். இந்த கொடிய தீங்கு செய்யாதீங்க, கொடிய செயலை செய்யாதீங்க. அது தீங்கு மட்டும் கிடையாது, கொடிய செயல், பாவமும் அதே சமயத்தில் தார்மீகம் கடந்து இருக்கிற ஒரு செயல் என்பதை அந்த ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். ரொம்ப கடுமையான வார்த்தை. சரி, இப்போ வந்து இவங்க கேட்குறாங்க, அவர் வந்து வேணாங்கிறார். என்ன ஆச்சு? ஆசிரியர் அடுத்த கட்டத்தை நம்மளை கடத்தி கொண்டு போகிறார். 24 வசனத்தை வாசிப்போமே. இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறு மனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். இந்த வாக்கியம் எந்த வகையில் நியாயப்படுத்தக்கூடிய வாக்கியமாக இருக்கிறது என்று பல விவிலிய வல்லுநர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இந்த பெண்ணிய விரிவுரையாளர்கள் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது ஒரு தனி ட்ராக் போகுது. நம்ம இப்போ இதுக்கு வருவோம். இப்போ வந்து இந்த முதியவர் என்ன பண்ணுறாரு? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். சரி, நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சொன்னது எனக்கு பிடிக்கல, நம்ம இப்படி செய்வோம் என்ற ஒரு 3வது திட்டத்தை முன்வைக்கிறார். அந்த முன்னதில் என்னதுனாக்க வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கிற என் விருந்தாலே காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அவரை அவமானப்படுத்துறீங்க, அவரை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா அது எனக்கான அசிங்கம், எனக்கான அவமானம். அதெல்லாம் தப்பிக்க என்ன ஒரு வழி? என் பார்வைக்கு என்னதுன்னு நல்லதுன்னு பட்டதோ அதை நான் செய்கிறேன்னு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு என்னுடைய விருந்தாளி அல்ல, என்னுடைய மகளை, கன்னிப்பெண், இளைய பெண்,
அவங்கள வந்து அவங்களுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதே போல் அந்த விருந்தாளியினுடைய மறுமனைவி இருக்காங்க, அவங்கள கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க. இப்போ 2 விருப்பப்படி நடக்குது. ஒன்று, என் விருப்பப்படி என் மகளையும் மறுமனைவியும் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சீங்க. இந்த வசனத்தை ஆசிரியர் வந்து அப்படியே அழகாக சூட்சமமாக இந்த முழு புத்தகத்திலும் வருகிற ஒரு மனநிலையை சுட்டி காட்டுறார். உதாரணத்தை பாருங்களேன், 17:7 வாசிப்போமே. யூதா நாட்டு பெத்லகேமில் யூதா குலத்தைச் சேர்ந்த லேவியரான ஒரு இளைஞன் தங்கியிருந்தார். 17:7 அவருடைய பார்வையில் என்ன நடக்குதோ என்ன நல்லதோ அது செய்கிறார் இல்லைங்களா? அந்த 17 21-25 வாசிப்போமே. அந்நாளில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது, ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். அவரவருடைய பார்வையில் எது நல்லதுன்னு பட்டதோ அது செய்கிறாங்க. லேவியரும் அதான் செஞ்சாரு, இவரும் அதான் செய்கிறார். இந்த புத்தகத்தில் அடிக்கடி திரும்ப வருகிற வார்த்தை, ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் என்ன எது நல்லதுன்னு பட்டதோ அது செய்கிறாங்க. அவங்க பார்வையில் எது நல்லதுன்னு பட்டதோ அதை செய்கிறாங்க. இந்த முதியவர் தன் மகளையும் கன்னிப்பெண்ணான பெத்தூலா என்கிற இறை வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கன்னிப்பெண்ணை வெளியனுப்புகிறேன், மறுமனைவி வெளியனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க. வாட் இஸ் குட் இன் யுவர் சைட் யூ டூ டு ஹேவ் டு தம் அப்படின்னு சொல்றார். இவர் பார்வையில் என்ன நல்லதுன்னு இவர் முன்வைக்கிறாரு, அவங்க பார்வையில் அது என்ன வைக்கணும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதுதான் அந்த காட்சி. இந்த 19ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை விளக்கி சொல்லுகிற விவிலிய வல்லுநர்கள் 2 கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒன்று, பிப்ளிக்கல் சோசியாலஜி, விவிலிய சமூகவியல். இரண்டாவது, பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜி, விவிலிய மானுடவியல். இந்த 2 கருத்துக்களின் பின்னணியில் இந்த வசனத்தை பார்த்தோம்னாக்க நல்ல பல புதிய கருத்துக்கள் நமக்கு தென்படுகிறது. அதை பார்க்க நம்ம அழைக்கிறேன் அவங்கள. முதலாவது, விவிலிய சமூகவியல் பின்னணியில் பார்க்கும்போது குலம் முதியோர்களை மையப்படுத்திய சமூகவியல். எல்லாமே வந்து ஆணாதிக்க, ஆண் முடிவெடுக்கிற, ஆண் முன்னின்று நடக்கிற ஒரு சமூகத்தை கொண்டிருக்கிற இடத்துல ஆணை பாதுகாக்க யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பழி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு சூழலை இது சுட்டி காட்டுகிறது. ஆண் அவமானப்படக்கூடாது, ஆண் பங்கப்படக்கூடாது, அதற்காக எதை வேண்டுமானாலும் என்கின்ற ஒரு நிலையை இந்த 2000 ஆண்டுகள் முன்பாக இருந்த ஒரு நிலையை இது சுட்டி காட்டுகிறது என்று சொல்வார்கள். இரண்டாவது, விவிலிய மானுடவியல், பிப்ளிக்கல் ஆந்த்ரோபாலஜி என்ற முறையில் பார்க்கும்போது என்ன சொல்வாங்க, அந்த முதியவருடைய வார்த்தை, அந்த பெரியவருடைய வார்த்தை, அந்த வீட்டின் உரிமையாளருடைய வார்த்தை, இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறேன், ஹார்ட்லெஸ் ஆண்ட்ரோசென்ட்ரிசம் என்பார்கள். இதயமே இல்லாத ஒரு ஆணாதிக்க வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளியை காப்பாற்ற நினைக்கிறாரு. பெத்த பிள்ளைய, தன்னுடைய ரத்தத்தின் ரத்தமும் சதையின் சதியுமான பிள்ளையை பழி கொடுக்க நினைக்கிறார். எது முக்கியம்? விருந்தோம்பலா? ஒரு தகப்பனாக இருந்து தன் மகளுக்கு காட்ட வேண்டிய கடமையா? அவர் வந்து விருந்தோம்பலம் முக்கியமாக நினைக்கிறார். அப்போ வந்து பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக அல்லது வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற ஒரு கலாச்சாரத்தின் பொருளாக பார்க்கிற ஒரு எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார் என்று சொல்லி விவிலிய வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்போ அவருடைய பார்வையில் ஓரின சேர்க்கை மிக கொடியது. அதற்கு ஈடாக ஒரு ஆண் பெண் என்ற உறவு நிலைக்கு உங்களை கையளிக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்வின் கலாச்சாரத்தின் பிரதிநிதியாய் மனைவியோடு உடன் வைக்கிறவன் கணவன்.